தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் சிக்கான வேலை. ஓகேங்களா, ஒரு லைவ் செட்டில்டு அரசு வேலை. ஸோ இதுக்கு மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். பண்ணிட்டீங்க, வேலை கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள் லைவ் செட்டில்டு. அந்த மாதிரி ஒரு அரசு வேலை தான் இது. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th ITI டிப்ளமோ டிகிரி. ஓகேங்களா, இது படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 10 விதமான பதவிகள். இது இல்லாமல் நிறைய கேட்டகரிக்கு கீழே வேலை வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரிலாம் கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 56,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். மினிமம் அப்படிங்கிறது 20,000லேருந்து கூடவே பார்த்திங்கன்னா எல்லா வேலை வாய்ப்புக்கும் கம்பல்சரி அலவன்ஸ் ஒன்றுங்கிறது கம்பல்சரி கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 1 மார்ச் 2024. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1 மார்ச் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 1 மார்ச் 2024 நைட்டு 11:55 வரைக்கும் உங்களுக்கு லிங்க் இருக்கும். அதுக்கு மேலே லிங்க் டிசேபிள் ஆகிடும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலை வாய்ப்பு வருது எல்லாத்தையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லேயும் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம என்றைக்கும் அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறத இந்த ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்னென்ன வேலைவாய்ப்புக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் எஸ்ன்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் பி, டிராஃப்ட்மேன் பி, குக், ஃபயர்மேன், வெஹிக்கிள் லைட் மோட்டர் மற்றும் ஹெவி வாட்டர் டிரைவர் இவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இது என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் இன்ஜினியருக்கான வேலை வாய்ப்பு. இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் என்னென்ன டிசிப்ளினில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி மோட் ஆஃப் செலெக்ஷன் எல்லா வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அது வைக்கிறாங்க. அது முடிஞ்சுன்னா ஸ்கில் டெஸ்ட், யாருக்கும் இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, இதில் அதாவது சயின்டிஸ்ட் இன்ஜினியரில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மெக்கட்ரானிக்ஸ், ரெண்டாவது மெட்டீரியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ். ஓகேங்களா, இந்த வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ME MTech படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் BE BTech படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் BSc ஃபிசிக்ஸோ இல்லை BSc மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது டெக்னீஷியன் பிக்கான வேலை வாய்ப்பு. ஓகேங்களா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஆர் மெக்கானிக், டெக்னிக்கல் பவர், எலக்ட்ரானிக் சிஸ்டம், மெக்கானிக் கன்சூமர் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் அது ஒரு கேட்டகரி, எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரீஷியன், ஃபோட்டோகிராஃபி ஆர் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி, ஃபிட்டர், பிளம்பர், ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங், டர்னர், கார்பெண்டர், மோட்டர் மெக்கானிக், மெக்கானிஸ்ட், வெல்டர். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ITI நீங்கள் இப்போ சொல்லி இந்த ஃபீல்டில் ITI படிச்சிருந்தால் போதும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இல்லை கம்ப்யூட்டர் டெஸ்ட் கூடவே ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கடுத்தது டிராஃப்ட்மேன். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் மற்றும் டிராஃப்ட்மேன் சிவில். இதுக்கும் நீங்கள் ITI மெக்கானிக்கல் மற்றும் சிவில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புகள், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல். இந்த எல்லா வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஃபீல்டில் நீங்கள் டிப்ளமோ மட்டும் படிச்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் ரிட்டன் டெஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, இன்டர்வியூ கிடையாது. அதுக்கடுத்தது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா மற்றும் மேத்தமெட்டிக்ஸ். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா BSc ரிலவென்ட் ஃபீல்டு, அதாவது BSc கெமிஸ்ட்ரி, BSc ஃபிசிக்ஸ், BSc அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா இல்லை BSc மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலை வாய்ப்புக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு.
இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு கூடவே 1 இயர் மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கடுத்தது குக்குக்கான வேலைவாய்ப்பு. இது 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஃபயர்மேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி இதில் இருந்தால் போதும். அதுக்கடுத்தது டிரைவருக்கான வேலைவாய்ப்பு 2 விதமாக சொல்லியிருக்காங்க. லைட் வெஹிக்கிள் டிரைவர் மற்றும் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர். லைட் வெஹிக்கிள் டிரைவர் 10th பாஸ் பண்ணிக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் 10th பாஸ் பண்ணிக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க எல்லா ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி. இது இல்லாமல் எஸ்சி எஸ்சினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றல் ஜென்ரல் கேட்டகிரினா 10 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்சினா 15 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். சேலரி பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னா 56,000 ரூபாய், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 44,900 ரூபாய், டெக்னீஷியன் பி மற்றும் டிராஃப்ட்மேன் 21,700 ரூபாய், ஃபயர்மேன், குக் மற்றும் லைட் வெஹிக்கிள் டிரைவர் மற்றும் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் இவங்களுக்கு எல்லாமே 19,000 ரூபாய். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் அலவன்ஸுங்கிறது கம்பல்சரி வழங்குறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனா எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கன்னா 5 வருஷம் 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன், விடோ, டிவோர்ஸ்டு உமன் அண்ட் உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் அவங்க எல்லாமே எலிஜிபிள் தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரிக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைன் மூலிமா தான் முழுக்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 10 பிப்ரவரி 2024 ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 10ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட்டுங்கிறது 1 மார்ச் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் எல்லாம் பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மற்றும் லாகின் பண்ணாதவங்க நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க லாகின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போனீங்கன்னா உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே எடுத்தோன்னே என்ன போஸ்டிங்க்கு அந்த போஸ்ட் கோடு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே போஸ்ட் கோடு என்னங்கிறது வந்துடும். இந்த இடத்துல உங்களோட பெயர், மொபைல் நம்பர், அட்ரஸ், கன்ஃபார்ம் இமெயில் நம்பர், அதே மாதிரி டிக்ளரேஷன் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துக்கோங்க. இது முடிஞ்சோன்னா லாகின் மேலேயே இருக்குது, லாகின் கொடுத்துருக்கோங்க. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.